இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ப்ராஜெக்ட் விஷ்ணு என்பது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டமாகும். இது ஒரு ரகசிய திட்டமாகும். இந்த திட்டம் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் எதிர்ப்பு பாதுகாப்பு தளங்கள் உட்பட 12 வகையான ஏவுகணைகளை உருவாக்க பணி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ETLD-HCM ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இது அனைத்திந்திய ஏவுகணை அமைப்புகளையும் விட பன்மடங்கு வேகமும் திறனும் உடையதாகும். இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சுமார் 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு அதிகமான வேகத்தில் செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. உயரத்தை பொறுத்து மணிக்கு சுமார் 10,000 முதல் 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணையை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000 கிலோ வரை எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. மேலும் அணு ஆயுதங்களையும் எடுத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மாறாக ETLD-HCM ஏவுகணை மிக குறைந்த உயரத்தில் பறக்கும். மேலும் இதன் மேம்பட்ட சூழ்ச்சித்திறன் அதன் பறக்கும் பாதையை நடுவில் மாற்ற அனுமதிக்கிறது. மேம்பட்ட வெப்ப எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் வெப்ப தடுப்பு பூச்சிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை 2000 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவலின்படி இந்த ஏவுகணையின் வேகம் மற்றும் தப்பிக்கும் சூழ்ச்சித்திறனால் தற்போது உலகில் உள்ள அயன் டூம், S-400 and பேட்ரியாட் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் இந்த ஏவுகணையை இடைமறிக்க முடியாது. ETLD-HCM ஏவுகணையின் மையத்தில் ஒரு ஸ்க்ராம்ஜெட் என்ற சூப்பர்சோனிக் எதிர்ப்பு ராம்ஜெட் என்ஜின் உள்ளது. இது உந்துவிசை தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய திருப்புமுனையாகும். இது ஏவுகணை எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் நீண்ட தூரங்களுக்கு ஹைப்பர்சோனிக் வேகத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. மேலும் இது எரிபொருள் எரிப்பு வளிமண்டல ஆக்சிஜனை பயன்படுத்துகிறது. இது நீண்ட நேரத்துக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் வேகத்தை கடைபிடிக்கிறது. நெகிழ்வுத்தன்மையே இந்த ஏவுகணையின் சிறப்பம்சமாகும். இது நிலத்தில் உள்ள ஏவுதளங்கள், கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்களில் இருந்து செலுத்த முடியும். இது முப்படைகளுக்கும் ஏற்றதாக உள்ளது. இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ் 2027-2028 ஆண்டுக்குள் இந்திய ஆயுத களஞ்சியத்தில் சேரக்கூடும் என்றும் 2030 ஆண்டுக்குள் முழு அளவிலான பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்த அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தெற்காசிய ராணுவ களத்தில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியா நாளைய போர்க்களத்தில் களமிறங்கியுள்ளது. ஆயுத களஞ்சியத்தில் அதிநவீன ஏவுகணை இருப்பதே உலக நாடுகளுக்கு ஒரு செய்திதான். இனி அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் இந்தியா பதில் சொல்ல போவதில்லை, அடுத்து வருவதற்கு தயாராகவே உள்ளது என்பதுதான் அந்த செய்தி. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.